ஹலோ எவ்ரிவன். என்னடா இது திடீர்னு பேக்ரவுண்டில் வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம வீட்டு மாடி தான். மேலே பார்த்தீங்களா இடி இடிக்குதா? நம்ம பேச ஆரம்பிக்கும் போது யார் அடிக்கும் போது பொறி கிளங்கி வானெலாம் இடி இடிக்குதோ அவன் தான்டா அதிசயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்தால் நம்ம உள்ளே போக வேண்டியது இருக்கும். அஃப்கோர்ஸ் இயற்கை நமக்கு நிறைய இடிஞ்சல்கள் கொண்டு வரும். ஒருத்தன் ரேஸில் ஓடிட்டுருக்காங்கன்னா நிறைய பேர் கூட சேர்ந்து ஓடுவாங்க. சில கல்லுலாம் வந்து படும், நிறைய பேர் கத்துற சவுண்ட்லாம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும். பட் அப்படி இருந்தாலும் நம்ம தயங்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இது. எவன்டா அவன் ஊழ விடுறது சொன்னால் பொறுக்காது. சரி விடுங்க, நாய்ஸ்லாம் கிடச்சி நான் மன்னிச்சிருக்கேன். ஸோ இந்த வாய்ஸ் நல்லா கேட்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோ, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இருக்குல்ல, அது மண்டே வரும். இதை நான் சண்டே ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது டியூஸ்டே வரும். ஓகே, டியூஸ்டே வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் டைம் ட்ராவலர். ஓகேங்களா, டைம் ட்ராவலர் ஒருத்தர் வந்திருக்காருங்க. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொறுக்காத இந்த வானத்துக்கும் மயத்துக்கும். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பேசுவோம். வெளியே மழை அடித்து கொளுத்துது, அதான் நனைஞ்சிட்டேன், கொஞ்சம் ரொம்பவே நனைஞ்சிட்டேன். ஸோ ஓகே, ஸோ அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா ஒரு 5 பாயிண்ட்டு, அதை தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ இது யார், என்ன, யார் சொன்னால், எப்படி சொன்னால், இது ரூமரா உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன், நீங்கள் அது உண்மையாக போயாங்கிறத சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் ஒரு டிசிஷனுக்கு வரலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா டேட்டு டைமோடு சொல்லியிருக்காப்புல, டேட்டு வருஷம் என்றைக்கு நடக்கும்ன்ட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம செத்ததுக்கப்புறம்லாம் இல்லை, அடுத்த மாதமே ஒரு இன்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அது யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யார் இதுப்பா தம்பிங்க வாங்க, ஏனோ அரிக், ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு பையன் சொல்லியிருக்கான். இது வந்து போஸ்ட் பண்ணது ஒரு டிக்டாக்ல, அதாவது நம்ம ஊரில் பேன் பண்ணது அமெரிக்கா, யூஎஸ், மற்ற கண்ட்ரிலலாம் பேன் ஆகாமல் இருக்குல்ல. ஸோ அவங்க தான் இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. எந்த நியூஸ்காரன்னு பாருங்கள், ரேடியண்ட் டைம் ட்ராவல் அப்படின்னு ஒருத்தன் அப்லோட் பண்ணியிருக்கான். ஸோ இதில் இவன் போட்டிருக்கான்னா, பெரிய உண்மையான உன்னதமான 5 விஷயங்கள் இன்னும் சில நாட்களில் நடக்கப் போகிறது மக்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக கொண்டு போம். ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு தான் விட மாட்டோமே, கண்டென்ட் கிடச்சா பிரித்து வாங்கி சாப்பிட்ற மாட்டோம். 10 பேர் பார்த்தாங்கன்னா 400 பேர் பார்த்தாங்கன்னா 4000 பேர் பார்த்தாங்கன்னா நமக்கு கண்டென்ட்டு தான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் டைம் ட்ராவல். பல பேர் சொல்லுவாங்க, டேய் அங்கே மழை பெய்ய போகுது, இங்கே இடி இடிக்க போகுது, இங்கே நிலநடுக்கம் வரப்போகுது, நீங்கள் இந்த வேர்ல்டு இன்னும் 100 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம்டா. ஏன்டா எங்கிட்ட வந்து சொல்கிற? ஒரு 4-5 வருஷம் 10-15 வருஷம் தள்ளி போய் சொல்லு, இல்லை முன்னாடி போய் சொல்லு. அவன் அப்போ வளர்ந்தோம்னா நாங்கள் வர்றது கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவன் நம்மகிட்ட வந்து சொல்கிறானே, ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம நம்புவோம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் பயபில்லை, நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துருப்பான் போல், நிறைய சொல்லியிருக்காப்புல. இது நிறைய நம்ம இதெல்லாம் பேக் டு த ஃப்யூச்சரு எல்லா படத்தையும் விடாமல் பார்த்துருப்பான் போல். எல்லா இதுலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக தூக்கி சொருவி ஒரு பிட்டு பிசர் இல்லாமல் தட்டி விட்ருக்கான். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, நவம்பர் 30 வேறு எங்கே இல்லை, வரப்போகிற நவம்பர் 30 ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு மக்களே. என்ன நல்ல செய்தினா, நாம் ஒரு டெலஸ்கோப் பற்றி பேசணும்ல, ஜேம்ஸ் வெப் பற்றி, அதை அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துன்னு அனுப்பியிருந்தோம்ல. ஸோ அந்த டெலஸ்கோப் வந்து ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிக்க போகுது, அதாவது எர்த் க்ளோனா? என்னடா க்ளோனுன்னா ஒரே மாதிரி 2, அப்போ நீ சொல்ல வர்றது அந்த மாதிரியா? அப்படின்னு இல்லை, நம்ம க்ளோனிங் பண்ண போகிறதில்ல. ஜேம்ஸ் வெப்பு ஒரு இடத்துல இருக்கிறத நமக்கு கண்டுபிடிச்சி காட்ட போகுது. நமக்கு வந்து இப்போது காட்டுச்சில்ல, நிறைய டீட்டெயில்டாக காட்டுச்சில்ல, நிறைய இமேஜ். அது மாதிரி ஒரு உலகத்தை காட்ட போகுது. அந்த உலகத்தை பார்த்துட்டு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரி ஒரு ராக்கெட் செஞ்சு இங்கேருந்து பட்டேர்னு விட்டு அங்கே போய் தங்க போகிறாங்க. இல்லை எப்படியும் அங்கே போனால் கண்டமாக போகுது அந்த பூமி, பாவம். அது என்ன பாவம் பண்ணிச்சு, அதில் எத்தனை பேர் வாழ போகிறாங்களோ, மேபி இது ஒரு யூனிவர்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட் போயிட்டுருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் அவன் சொல்கிறதையும் கேட்போமே. என்ன நடக்குதுன்னா, நவம்பர் 30 ஜேம்ஸ் வெப் எடுக்கிற ஒரு ஃபோட்டோவில் நமக்கு ஒரு புது கிரகம் மாட்டுது. அந்த புது கிரகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, செம்மடா இப்படி ஒரு உலகம் இருக்குது, நம்ம அங்கே போய் தங்குறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து விட போகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வேறு ஒன்றும் இல்லை, நவம்பர் 30 தான். அடுத்து டிசம்பர் 8 என் பர்த்டே கழித்து ஒரு 3 நாள். என் பர்த்டே அன்றைக்கி வச்சுருந்தீங்க நல்லா இருக்குமே. நல்ல வேலை, அது கெட்ட செய்தி. நல்ல வேலை, வேண்டாம். ஏற்கனவே ஒரு செய்தி அன்றைக்கி இருந்ததே போதும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பூகம்பமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி 8 என்ன நடக்குதுன்னா, ஒரு ஈட்டியர் வந்து விழ போகுது. ஈட்டியர் மீன்ஸ் ஒரு எரிக்கல் இருக்குல்ல, அது வந்து பூமியில் விழ போகுது. அதில் 2-3 உயிரினங்கள் இருக்க போது, அந்த உயிரினத்தை வச்சு நம்ம அந்த உயிரினங்களை தொடர்பு கொள்ள போதும்.
அஃப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கிறவங்க அதே தான். நம்ம வெளியே இருந்து விண்வெளியிலேருந்து உள்ளே வருதுன்னா என்ன வரும்? கண்டிப்பாக அது ஒரு விண்வெளிலேருந்து வருதுன்னா ஒரு வேற்றுக்கிரக வாசியாக இருக்கலாம், வேற்றுக்கிரக உயிரினமாக இருக்கலாம், ஒரு ஏலியனாக இருக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து ஃப்யூச்சரில் அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏலியன்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ண போகிறோம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக. அந்த மாதிரி முடிவு பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய பொருளை கிளம்பும். நம்ம டிக்டாக்லாம் பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் ஒரு இது ஏலியன் போகுது, அங்கே பாருங்கள் ஸ்பேஸ்ஷிப் போகுது, அங்கே பாருங்கள் ஹனுமன் போகிறாரு அப்படின்னு நிறைய காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு பொருளியாக இருக்குமோ அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி ஒன்று நடக்க போது, அது நடக்குதான்னு பார்ப்போம். நம்ம இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது எல்லாத்தையும் விட்டுடலாம். இதெல்லாம் நடந்துச்சுன்னா பயபிள்ளைக்கு நம்ம ஒரு சிலையை செய்கிறோம். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மேலே ஒரு அடி எக்ஸ்ட்ரா கட்டி விடுவோம். சரிங்களா? ஒரு அடி எக்ஸ்ட்ரா கட்டி விடுவோம். எங்கே? யூஎஸில் அவங்க கட்டி சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஒரு ட்வீட் மட்டும் போட்டு விடுவோம். யாருக்கு? ஜோ பைடனா யார்? ட்ரம்ப்பா? அவங்களுக்கு ஒரு ட்வீட்டில் டேக் பண்ணி விடுவோம். அவங்க கட்டினாங்கன்னா அவருக்கு புண்ணியம். ஸோ ஓகேவா? நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம என்ன சர்தார் பட்டேல் கோடிக்கணக்காக நம்ம செலவு பண்ணுறதுக்குன்னு நம்மகிட்ட கோடிக்கணக்காக வருது. ஆஃப்கோர்ஸ். சரி விடுங்க. அடுத்து 3வது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். February 6, 2023. மேலே சொன்னது எல்லாமே இந்த வருஷம். அடுத்து சொல்கிற இது எல்லாமே 23வது. ஓகேவா? 23வது வருஷம். அடுத்த வருஷம் February 6 மல்டிவர்ஸ் ஓப்பன் ஆகிங். ஏடா மல்டிவர்ஸா மார்வல்லாம் நினைக்கிங்க? ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. நம்ம மல்டிவர்ஸ்னால் ஆக்சுவலி என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிடுறேன். இதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு யூனிவர்ஸில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோமா, நான் இப்போ ஒரு யூனிவர்ஸில் இப்போ உங்களை ஒரு 262 பேர் வச்சுருக்கேன்னா, இன்னொரு யூனிவர்ஸில் பார்த்தோம்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே ஒரு 62 லட்சம் 72 லட்சம் இல்லை பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நான் இந்த வீடியோவில் பேசாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் அந்த வீடியோ மேக் பண்ணுறவராக இருக்கலாம், நான் அங்கேருந்து உங்களை பார்க்குறவராக இருக்கலாம். ஓகேங்களா? நானும் அப்படி இருந்தவன் தான், பட் இங்கே வந்திருக்கேன். ஸோ நீங்கள் நினச்சாலும் முடியும். ஸோ அந்த மாதிரி மல்டிவர்ஸில் என்னென்னா இன்னொரு இடத்துல வந்து நான் இங்கே பிரேக்கப் ஆகிருக்கலாம், அங்கே பார்த்தா நான் எல்லாரோட ஜாலியாக இருக்கலாம். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா நான் இங்கே ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், இல்லைனா பிரைம் மினிஸ்டர், இல்லைனா ஜோ பைடன் அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் இது அதிபர் அந்த மாதிரிலாம் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குதா? அடுத்து நீங்கள் என்ன மாதிரி இருக்க போகிறீங்க? அதாவது நீங்கள் ஒரு மல்டிவர்ஸ். அதாவது நான் சொன்னேன்ல, இது எப்படி நடக்க போகுதுன்னா, மார்வலில் பலாயிரம் வருஷக்கணக்காக எடுத்த ஒரு படத்தை அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இவங்க அப்படி இல்லை, இந்த பையன் அப்படி இல்லை. அதாவது அவன் பேர் என்னது? எரிக். ஓகேங்களா? எல்ரிக். இந்த பையன் சொல்லியிருக்கான். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நான் படம்லாம் எடுக்கலைங்க, சின்னதாக ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி காட்டிட்டான், ஒரு 5 இன்ஸ்டண்ட்டை. மார்வல்லாம் பார்த்தோன்னா பல வருஷம் கணக்காக இழுத்து அடித்து கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு படம் தரமாக இருந்துச்சு. இப்போ வர்ற படம் எல்லாமே மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறத நான் மார்வல்கிட்ட அப்பட்டமாக குறை கூறுகிறேன். இந்த பையன் சொன்னாம்ல, அது வந்து வார்ம் ஹோல் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? வார்ம் ஹோல் மீன்ஸ் ஒரு புழு ஓட்டையா அப்படிலாம் இல்லைங்க. வார்ம் ஹோல் மீன்ஸ் இந்த ஒரு யூனிவர்ஸையும் இன்னொரு யூனிவர்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு பாலம். அந்த பாலத்தில் எப்படி இருக்குன்னா, நம்ம இது விண்வெளியில் ஸ்பேஸில் இருக்கும். பட் இது வந்து நம்ம பூமியில் இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த பூமியை வந்து பூமியிலையோ இல்லை பூமிக்கு வெளியே அந்த லேயர்லேயோ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கண்டுபிடிச்சி நம்ம இன்னொரு யூனிவர்ஸ் போகலாம். பட் இந்த யூனிவர்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் அங்கே போய் ஒரு யூனிவர்ஸில் அந்த யூனிவர்ஸுக்குள்ளே போய் ஏதாட்டும் ஒன்று அஃபெக்ட் பண்ணிங்கன்னா, அது உங்களோட இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, இப்போது இது ஒரு 1ஆம் நம்பர் யூனிவர்ஸ்னால், நீங்கள் போகிறது 2ஆம் நம்பர் யூனிவர்ஸ்னால், நீங்கள் 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பர் போவீங்களா? அங்கே போகும்போது நீங்கள் இங்கே இருந்தீங்கல்ல 1ஆம் நம்பரில், இங்கேயே தான் இருப்பீங்க. பட் உங்களோட வேரியண்ட் ஒன்று அங்கே குஜால் பண்ணிகிட்டு இருக்கும். பட் இந்த வேரியண்ட் என்ன பண்ணால் அதே லைனில் நீங்கள் எப்போவும் ஆக்சுவல் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் நீங்கள் அங்கே போவீங்கள்ல, அதே தான் நெக்ஸஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நல்லா கேட்குறீங்க. ஓகேங்களா? நெக்ஸஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதும். ஸோ அந்த வார்ம் ஹோலை வச்சு நம்ம இன்னொரு யூனிவர்ஸுக்கு போகலாம், மல்டிவர்ஸ். ஓகேங்களா? மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ்குள்ளே போகலாம். அடுத்து March 23 ஓகேங்களா? March 23 நல்லா இருக்கே, வரிசையாக சொல்லியிருக்காப்புல. November 30, December 8, February 6, March 23. இங்கே வந்து நம்ம ஸ்பீஷியஸை கண்டுபிடிக்கிறோம். ஸ்பீஷியஸ் மீன்ஸ் நம்ம இழந்து போன பல உயிரினங்கள் இருக்குல்ல. இப்போ வந்து சிறுத்தை இனமாக இருக்கலாம், சீட்டாஸ், டைனோசர்ஸ். இதே மாதிரி கடல் வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, அதாவது ஸ்பீசிஸ் இருக்குல்ல, ஸ்பைசஸ்ங்க மாதிரிங்க ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அதாவது இதாக இருக்கலாம், நம்ம ட்ராகன்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே வாழ்ந்துச்சுல, அந்த ட்ராகன்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ப்ளூ வெயில்லாம் அழிஞ்சு போகிற இனம்ல. ஸோ அதை மாதிரி இந்த இதெல்லாம் நிறைய கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல.
அதுக்கப்புறம் மே 15 வந்து வேறு ஒன்றும் இல்லை, எங்கேயும் இல்லைடா, வாடா. எல்லா இதுவுமே யூஎஸ்லேருந்து தான் வரும். அதாவது இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் யூஎஸ்லன்னா நம்ம நாட்டை பார்த்து வரும். பட் இப்போ என்னென்னா, அதாவது டிசம்பர்னாலே ஒரு ஏதாட்டும் ஒரு இலவு நடக்குங்கிற மாதிரி குறித்து வச்சுருக்காங்க போல் இந்த எல்லா அவங்களும் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம். பட் இவன் சொல்லியிருக்கான் நம்ம நாட்டுக்கு வரல, அவன் நாட்டுக்கு வேட்டு வச்சுக்கிட்டான். சொந்த செலவில் அவனுக்கே வேட்டு வச்சுக்கிட்டான். எந்த மாதிரினா, அவன் நாட்டில் எந்த ஊரில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஎஸில் 750 ஃபீட், அதாவது 3/4 கிலோமீட்ரு, ஓகேங்களா, 3/4 கிலோமீட்டர்கிட்ட சுனாமி வரப்போகுது. ஹைட்டு, அந்த ஹைட்டு பார்த்துங்க. நம்ம திருவள்ளூர்ஸில் என்ன ஹைட்டுன்னு மேபி எனக்கு தெரில, ஐ ரிமெம்பர், ஐ ஃபர்காட், அதை விட்டுருவோம். பட் 740 ஃபீட்டுக்கு ஒரு சுனாமி வரப்போகுது. இதை மட்டும் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இவன் சொல்லிட்டு போயிடுவான். நம்ம நிறைய பேர் சொன்னாங்கல்ல, ஃப்யூச்சர்லேருந்து வந்தேன் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு மாதிரிட்டு. அவங்க சொன்னதெல்லாம் ஒரு லாஜிக் இருந்துச்சு, பல வருஷம் கழிச்சு நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம மறந்துடுவோம். பட் இவன் சொல்லிட்டானே, இந்த அடுத்தடுத்த மாதமாக இருக்குது, ஜனவரி மட்டும் எதுவும் நடக்கலைங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலும் இல்லை, மே. ஆமாம், ஏப்ரல் இல்லை, மே. இந்த 5 நியூஸும் 5 மந்தில் நடக்க போகுது. வேற எங்கேயும் இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம அதை பார்க்க போகிறோம். இதில் ஒன்று நடந்துச்சுனா, மவனே நீ செத்தாடா, உன்னை நான் பாராட்டுவேன்டா. ஏவன்டா, ஏனோ அழகு, நீ பாராட்டுவேடா, உன்னைய நான் பாராட்டுவேன்டா. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவன் அங்கேருந்து இன்னொன்று சொல்லுவான், இங்கேருந்து இன்னொன்று சொல்லுவான், எல்லாம் புஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இதை நம்மளும் சேர்ந்துக்கிட்டு செம்மையாக அஜால் குஜால் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி நடக்கிறது தான் இவன் சொல்லியிருக்காங்களா, ட்ரேடியன்ட் டைம் ட்ராவலா. சரி, ஓகே, இவங்களையும் குறித்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதான்னு நீங்களும் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களா, இந்த எதுலாம் நடக்குது, வானத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் இந்த மாதிரிலாம் நடக்கலாம். அந்த பையன் எங்கேருந்து வந்தால் நான் சொல்லலை, எந்த வருஷம்னு சொல்லலை, 2671 2671 இயர்லேருந்து 2022 இயருக்கு வந்திருக்காப்புல. ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அந்த பையன்ட்ட நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கலாமா, உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அப்போ அதிசயராஜ் சேனல் எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபரில் இருந்துச்சு, அடித்து தூக்கு. அந்த வருஷத்தில் நான் இருக்க மாட்டேன், அது வேறு விஷயம். மேபி இது ரியல் தாங்க, இதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. என்ன அப்படின்னா, நம்ம இருக்க போகிறது ஒரு 100 வருஷமோ 80 வருஷமோ, பட் அந்த வருஷத்தையே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் போயிடுவோம். பட் அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ, இந்த மாதிரி நான் இந்த பண்ணுறேன்ல, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எத்தனை பேர் பார்த்தாங்க பார்க்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கூட சண்டே கூட ஒரு 3 வீடியோ கண்டினியூஸாக 8, 11, 8 நிமிஷத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் ஒரு 9 பேர் பார்த்தாங்க. பட் ஐ ஹாப்பி, ஓகேங்களா. 3 வீடியோ போட்டேன்னா 3 வீடியோ போட்டு அழிச்சிடலாம்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். நம்ம அன்றைக்கி வீடியோ போட்டோங்கிறதுக்காண்டி ஆகும். பட் அது லைவில் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, அன்றைக்கி ஒரு நாள் இது வீடியோ போடாத மாதிரி லைவ் ஆகும். அது இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் சர்ச். டாடா, பை பை, லவ் யூ கைஸ்.